ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இதுவுமே ஃபாலோவர் கமெண்ட் தாங்க. ஸோ விவியண்ட் அப்படிங்கிற ஒரு ஐட்லேருந்து நமக்கு வந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சிஸ்டர் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. சிஸ்டர், நோபடி கேன் ஷேர் விஜய்ஸ் ப்ராப்பர்ட்டி பிகாஸ் தாத்தா ஆல்ரெடி ரோட் த ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆஃபீஸ் டு விஜய் அண்ட் காவேரி ஈக்குவலி. அதாவது யாராலுமே வந்து அந்த சொத்தை எடுத்துக்கவே முடியாது, விஜயோட சொத்தை. ஏன்னா தாத்தா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா எழுதி கொடுத்துட்டாங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் அந்த சொத்து ஈக்குவலாக எழுதி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் விஜயே வேணான்னு சொல்லி கொடுத்துட்டு வராங்க இல்லையா? ஸோ விஜய் வேணான்னு சொல்லும்போது காவேரியுமே வேணான்னு சொல்லிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் அந்தளவுக்குலாம் கொண்டு போக மாட்டாங்க. எப்படியும் விஜய் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு வந்து தாத்தா வந்து அந்த சொத்தை எதுவுமே வந்து அவங்ககிட்ட போக விடாமல் பார்த்துப்பாருன்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. தெரியல என்ன மாதிரி நடக்கும், நம்மளால் எதுவுமே கெஸ் பண்ண முடியாது எம்மனை பொறுத்த வரைக்கும். பட் வந்து தாத்தா அந்த மாதிரி பண்ணிட்டாருன்னா ஸோ உண்மையிலே அவர் மேலே இந்த ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். பட் அந்த நடுவில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்துச்சு தாத்தா கிட்ட. அதை வந்து நம்மளால் மறக்கவே முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்டையும் கொஞ்சம் கோவமாக பேசல. பாட்டி வந்து சொல்லும்போது அவங்க வந்து பேசுறதுக்கு முன் வருவார். அதனால தாத்தா கிட்டேயுமே ஒரு சில தடுமாற்றம் இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஸோ அவர் மேலே இருக்க இன்னும் அந்த தாத்தாவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த பாசிட்டிவ் வைப் வரணும், எதே கண்டினியூ ஆகணும் ஸ்டில் தாத்தா மேலே அப்படின்னா ஸோ கண்டிப்பாக தாத்தா தான் இந்த சொத்தை வந்து பாதுகாக்க வேண்டும். அது அவர் கையில் தான் இருக்குது. பாப்பா என்ன மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.